உடுமலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த இளைஞர் சாதிய ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். சென்னை எழும்பூரில் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் பிரச்சார பாடல் வெளியிடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தமிழகத்தில் பெருகி வரும் சாதிய ஆணவ கொலைக்கு கண்டனம் தெரிவித்தனர். கொடூரமாக அந்த சங்கர் என்ற இளைஞனை வெட்டி சாய்த்து விட்டு அந்த அபலை பெண் கௌசல்யாவை வெட்டி போட்டுவிட்டு எல்லோரும் பார்க்கப்பட்ட பகலில் அறிவாளை தோளிலே சொருகிக் கொண்டு அவர்கள் மிக சாவகாசமாக இருசக்கர வாகனத்திலே சென்றிருக்கிறார்கள். இது மிகுந்த கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, நாங்கள் பொதுவாக கடும் நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும். அன்று தற்காலிகமாக முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தில் சாதி ஆணவ கொலைவே கிடையாது, அந்த பிரச்சனைக்கு இடம் கிடையாது, தனியாக சட்டம் ஒன்றும் தேவையில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் பதில் உரைத்தார். அதற்கு பிறகுதான் கோகுல்ராஜ் படுகொலை, அதற்கு பிறகுதான் இன்று வைகோர்கள் விளக்கிய இந்த சாதி ஆணவ கொலை. கடந்த 3 ஆண்டுகளில் சங்கர் படுகொலை என்பது 81வது சாதி ஆணவ கொலை 3 ஆண்டுகளில். இப்படிப்பட்ட கொடுமைகளை தடுப்பதற்கு அரசு எந்த முனைப்பையும் காட்டவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. எனவேதான் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். இந்திய அரசும் மாநில அரசும் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டியது ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த கொடுமை உள்ளது, தமிழகத்தில் இது அதிகரித்து வருகிறது. எனவே இந்த போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் சாதிய ஆணவ கொலைகளை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தமிழகத்திற்கே மிக அவமானகரமான செயலாகும். இது தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறுவது மிகுந்த கவலைக்குரியது. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவதற்குள்ள எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து வேடிக்கை பார்க்கிற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்கிறது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்.